புத்தாக்கத் துறையில் இலங்கையை ஏனைய நாடுகளுடன் இணையான போட்டியாளராக மாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி தெரிவிப்பு. புத்தாக்கத் துறையில் இணையான போட்டியாளராக இல்லாத இலங்கையை ஏனைய நாடுகளுடன் இணையான போட்டியாளராக மாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும், இந்த இலக்கை அடைவதில் டிஜிட்டல் மயமாக்கல் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற த இனோவேஷன் ஐஸ்லாண்ட் சம்மிட் 2025 மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனோவேஷன் ஐஸ்லாண்ட் சமிட் 2025 மாநாட்டை நடத்துவதால் இந்த நாட்டில் புதிய தொழில் முனைவோரின் புத்தாக்க ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, மனித நாகரிகத்தின் பல்வேறு நிலைமைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் என்றும், அந்த மனித நாகரிகத்தின் ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் புத்தாக்கத்தின் மூலம் எழுதப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மனித நாகரிகத்தை புதிய நிலைக்கு உயர்த்துவதில் புத்தகங்கள் வகிக்கும் பங்கு மிக முக்கியமானது என்றும், மக்களின் தேவைகள் மாறவில்லை என்றாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதம் மாறிவிட்டது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். புதிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதன் மூலம் சந்தை உருவாக்கப்படுகிறது எனவும், தேவைகளை பூர்த்தி செய்யும் மாதிரி மாறினால் மட்டுமே புதிய சந்தை உருவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் புத்தாக்கங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய ஜனாதிபதி, 2030 ஆண்டுக்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கலின் புதிய பாதையை நோக்கி அழைத்து செல்ல எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இந்த ஆண்டு $19 மில்லியன் ஏற்றுமதி வருவாயை எதிர்பார்ப்பதாகவும், அந்த ஏற்றுமதி வருவாயை அடைய புத்தாக்க துறையில் ஒரு பெரிய மாற்றம் தேவை எனவும் தெரிவித்துள்ளார். புத்தாக்கங்களின் பலன்களை முழு மக்களுக்கும் கொண்டு செல்லும் சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறிய ஜனாதிபதி, அரசாங்கம் விரும்பும் பல இலக்குகள் புத்தாக்கங்களுடன் இணைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார போட்டியில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புத்தாக்கத்தின் அவசியத்தை வலியுறுத்திய அவர், சர்வதேச பங்காளிகள் மற்றும் முதலீட்டாளர்களை நாட்டுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி, இலங்கைக்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் புத்தாக்கம் மற்றும் வணிகத்துக்கான சாதகமான சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கான திறமையான தொழிற்படை நம் நாட்டில் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.